Hi, hello, welcome to my YouTube channel. இன்னைக்கு நான் வந்து சிக்கன் கீமா புலாவ் பண்ண போறேன். ஈஸியா ஜல்தியா. ஒருத்தர் பிரியாணி சாப்பிடுறதுல இஷ்டப்படுறதுல இல்லீங்களா, அவங்களுக்கு இது ஈஸியா நல்லா குயிக்கா பண்றது ரெசிபி இது. வாங்க தேவையான பொருள் என்னென்னன்னு பார்க்கலாம். பாருங்க 1/2 kg கீமா இருக்குது இது. நெக்ஸ்ட் இது கீமாக்கு மசாலா காமிச்சிரேன் என்னன்னு. ரெகுலர் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்குது. நிறைய எடுத்து வச்சிருக்கேன். 4 டீஸ்பூன் இருக்குது. அம்மா டர்மரிக் பவுடர் இருக்குது. தேவையான அளவு எவ்வளோ போடணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன். கரம் மசாலா இருக்குது. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்குது. பேசன் இருக்குது 2 டீஸ்பூன் இருக்குது. சால்ட் இருக்குது தேவையானது போடுறதுக்கு. 1/2 kg வந்து பாஸ்மதி ரைஸ் இருக்குது. இப்போ கழுவி வச்சுடுவேன் நான். இதுக்கு வந்து ஆனியன் இருக்குது. ஒரு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறமா கொரியாண்டர் லீஃப் இருக்குது. மின்ட் லீஃப் இருக்குது. ஹோல் கரம் மசாலா இருக்குது. வாங்க இது என்ன இருக்குது தாளிக்கிறதுக்கு, வாங்க எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். மேரினேஷனுக்கு என்னென்ன பொருள் உங்களுக்கு காமிச்சிடறேன். ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் வந்து இது பேசன் கடல மாவு போட்டுக்கலாம். மிக்சிங் நல்லாயிருக்கும், ஒடியாத இருக்கும், அதுக்கோசரம் தான். இது 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ரைஸ்க்கோசரம் வேணும், அதுக்கோசரம். டர்மரிக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம். சால்ட்டு தேவையான அளவு. கரம் மசாலா 1 டீஸ்பூனு. இது 1 டீஸ்பூனு. ரெகுலர் சில்லி, காஷ்மீரி சில்லி 2 இருக்குது. கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் இது ஃப்ரைடு ஆனியன் இருக்குது. ஃப்ரைடு ஆனியன் ஆயில் தான் இருக்குது இது. இப்போ நல்லா இது மிக்சிங் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். நல்லா மசாலா கூட நல்லா பொடிச்சிடுச்சு ஃபுல்லாக எல்லாமே. இப்போ இது நம்மளுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணும் அந்த சைஸ்க்கு நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம் பால்ஸுங்க. பாருங்க, இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணி வச்சுக்கணும், சின்ன சின்ன சைஸு. நான் மிக்சிங்கில் உங்களுக்கு இந்த கொத்தமல்லி ஆட் பண்ணுறதை காமிக்கல. அது கொஞ்சம் மிக்சிங்கில் கொஞ்சம் வெறும் கொத்தமல்லி மாத்திரம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுட்டுக்கிறோம். கடாய் வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பால் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த கீமாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று உள்ள சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணி நல்லா எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும், அப்படியே பச்சையாக நல்லா டேஸ்ட் இருக்காது. ஏன்னா இது நம்ம கொழும்பு பண்ணல இல்லைங்களா, டிஃப்ரெண்ட்டாக புலாவ் பண்ணுறோம் இல்லைங்களா, பிரியாணி டைப்பில். அதுக்கு ஃப்ரை பண்ணிட்டு தான் நம்ம அதில் புலாவில் ஆட் பண்ணலாம். பாருங்க, நல்லா ஃபுல்லாக பால்ஸ் எல்லாம் இதிலே வச்சுட்டு நம்ம இது கொஞ்சம் அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா வேவிட்டோம். இது ஏன்னாக்கா நம்ம திருப்பி போட்டுக்கிறோம் இல்லைங்களா. இதில் எக்கு நம்ம ஆட் பண்ணல, அப்படியே தவிர கடல மாவு தான் போட்டுக்கிறோம். வித்தவுட் எக்கு தான், எக்லெஸ் தான் இது. பாருங்கள், இப்போ நம்ம ஒரு சைடு வந்து கடாய் வச்சுட்டுக்கிறேன் புலாவ் பண்ணுறதுக்கு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 kg இருக்குது இல்லைங்களா, அதுக்கு எவ்வளோ வேணால் நீங்கள் அவ்வளோ ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சனா இது ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, லவங்கு, ஏலக்காய், ஸ்டாரு, பிரியாணி இலை, பெப்பர் இருக்குது. ஒரு 10 பீஸ் பெப்பர் இருக்குது. எல்லாமே போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பெரிய ஏலக்காய், சின்ன ஏலக்காய் 2 ஏலக்காவும் இருக்குது. இப்போ இது கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். பாருங்கள், நல்லா திருப்பி விட்டுக்கலாம். மேலே கீழே இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஃபுல்லாக எல்லா சைடுமோ 4 சைடுமோ நல்லா வெயிட்டோ இது ப்ரௌன் ஆகட்டும், இந்த கலர் ஆகட்டும். சும்மா நல்லா இப்படி திருப்பி விட்டுக்கலாம். ஃபுல்லாக ஸ்லோ அனலில் தான் வச்சுக்கிறது. நம்ம ஜாஸ்தி வச்சா மேலே வெந்துடும். அப்புறமா உள்ளே அப்படியே பச்சை வாசனை, மசாலா வாசனைகள்லாம் அப்படியே இருக்கும். ஜிஞ்சர் கார்லிக்கு எல்லாம் மசாலா ஆட் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா, அது ஃபுல்லாக திருப்பி விடலாம். ஸ்லோவாக ஆகட்டும். பாருங்கள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 டீஸ்பூனு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
பாருங்கள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணணும். 1 டீஸ்பூன் வந்து இந்த சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து இந்த கரம் மசாலானா இது எல்லாம் பிரியாணி மசாலா தான். இது எல்லாமே பிரியாணிக்கு ஆட் பண்ணுறோம்ல அந்த மசாலா தான். அப்புறமா 1/4 டீஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இதில் வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ணுறதுல இதில் எல்லாம் மசாலா தான் ஆட் பண்ணுறோம் நம்ம. அப்புறமா டொமேட்டோ கூட ஆட் பண்ணுறதில்ல. இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டோடனே நம்ம தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் மின்ட் லீஃப் இருக்கிறது, கொரியாண்டர் லீஃப் 2 ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மெஜர்மெண்ட் பண்ணி வச்சுக்கிற தண்ணி 1/2 kg ரைஸ்க்கு இருக்கிற தண்ணி இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணி ஆட் பண்ணிக்கினேன் நான். 1/2 kgக்கு எவ்வளோ இருக்குது அவ்வளோ. இதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் நம்ம சிக்கனில் கூட இருக்குது, பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதியானா ரைஸ் ஆட் பண்ணலாம் நம்ம. பாருங்கள், நல்லா தண்ணி கொதி வந்துடுச்சு. கொதி வந்தோன்னே இருக்கிற இந்த ரைஸ் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மேலே கீழே ரைஸு நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோன்னா நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். நல்லா கொதி வந்தோன்னா ஸ்லோவில் வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வருது. கொதி வந்தோன்னே எடுத்துடலாம். எடுத்துட்டு ஸ்லோ பண்ணிக்கலாம். இருக்கிற இது கீமா ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறோம் இல்லைங்களா. பாருங்கள், இதெல்லாம் இதில் மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக சுற்றி எல்லா இடத்துல போட்டுக்கலாம். பாருங்க, எல்லாம் வச்சுட்டோம் ஃபுல்லாக சுற்றியா. இப்போது நம்ம மூடி வச்சிடலாம். ஸ்லோ அனலில் வைக்கலாம். மெது அனலில் ஒரு 10 மினிட்ஸ் விட்டு எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி எல்லாம் கம்மியாயிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் ஃபுல்லாக ரைஸ் எல்லாம் நல்லா வெந்துடும். நான் 5 மினிட்ஸ் விட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, ஃபுல்லாக ரைஸ் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. ஃபுல்லாக தண்ணி எல்லாமே கம்மி ஆயிடுச்சு. பாருங்க, சிக்கன் கூட ஃபுல்லாக நல்லா இதாகிடுச்சு. மசாலா ஃபுல்லாக இது கூட பிடிச்சிடுச்சு. ரைஸ் கூட பாருங்கள் நல்லா பொடியில் ரைஸ் கூட நல்லா வெந்துடுச்சு ஃபுல்லாமே. பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு இப்போ நான் டிஷ் அவுட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ சிக்கன் கீமா பலாவ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ டேஸ்ட் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.